வணக்கம் நண்பர்களே. ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாரும் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பீங்க. எல்லாரும் நம்ம நினைக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா நமக்கு எந்த டிசீஸ்னாலும் உங்களுக்கு அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் அதனுடைய நெகட்டிவான மறுபக்கம், அதை பற்றி நான் ஒரு முக்கியமான ஒரு சமூக பார்வையில் பேசுகிறதுக்கு தான் இந்த காணொலி. ஆரம்பத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா, இந்த அமைதிப்படையில் சத்யராஜ் மணிவண்ணன் கிட்ட ஜூனியராக சேருவார்ல, அந்த மாதிரி எல்லோரும் சார் நீங்கள் ஒரு 2000 ரூபா மட்டும் கொடுங்க, வருஷம் 3000 ரூபா மட்டும் கட்டுங்க, எந்த டிசீஸ்க்கு அட்மிட் ஆனாலும் நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லோரும் இது பண்ண ஆரம்பிச்சு, ஒரு கம்பெனி எல்லாத்துலேயும் ஒரு இன்சூரன்ஸ் மயமாக ஆன பின்னாடி இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நிறையா சர்ஜரிஸ் இன்சூரன்ஸ் பேஸ் வச்சு தான் செய்கிறாங்க. இப்படி மாறின பின்னாடி அப்படியே அமைதிப்படையில் சத்யராஜ் அப்படியே மாறுவார்ல, அந்த மாதிரி தாங்க மாறிட்டாங்க. சமீபத்தில் நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஆஸ் எ டாக்டர்ஸ் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வருதுங்க. அதாவது ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி நோய்கள் தவிர நிறையா நோய்கள், இப்போ நாங்கள் குழந்தைங்க பார்க்குறோம், 10 வாட்டி 15 வாட்டி வாமிட் பண்ணிவிட்டு குழந்தைங்க அட்மிட் ஆகுறாங்க. அவங்க இதுக்கு எதுக்கு அட்மிஷனு, இது ஓபிடியாக ட்ரீட் பண்ணியிருக்கலாமே. ஒரு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு காய்ச்சல், அப்புறம் டைஃபாய்ட் ஃபீவர், என்ட்ரிக் ஃபீவர், அதுவும் பிளட் கல்ச்சரில் பாசிட்டிவ், ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஸ்ட்ராங்கு. அந்த தம்பியால், ஒரு 14 வயசு தம்பி எந்திரிக்கவே முடியல, அவங்களுக்கு ரிஜெக்ஷன். இதெல்லாம் ஓபிடியாகவே ட்ரீட் பண்ணியிருக்கலாமே. ஒவ்வொரு நோய்க்குமே சிவியரான வீசிங் இருக்குது. ஒரு குழந்தைக்கு, ஒரு 4 மாத குழந்தைக்கு மூச்சு திணறலோட ஆக்சிஜனோட அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணி ஏதோ காரணம் தேடுறாங்க. அந்த குழந்தைக்கு லைட்டாக தாடை வீங்கியிருக்கு. அதை பற்றி நான் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், தாடை வீங்கியிருக்குன்னு. இன்னும் இதுக்கும் இந்த வீசிங்க்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் பாஸ், அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் இந்த ரிஜெக்ட் பண்ணுறேன். இந்தியன் படத்தில் செந்தில் ஆர்டிஓ ஆஃபீஸராக இருந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பார்ல, அப்படி தாங்க இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிரபலமான உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியே இந்த விஷயத்தை பண்ணுறது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. டாக்டர்கள் எங்களுக்குள்ளே குறுமிட்டுருக்கோம். ஸோ பேஷண்ட் பணம் கட்டிட்டு அவங்களால சிகிச்சை பெற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. டாக்டர்ஸும் நாம் நினச்சி ட்ரீட் பண்ண முடியல. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வெளிநாடு மாதிரி யூஎஸ்எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் நண்பர்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் முடிவு பண்ணுவாங்களாம், உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு தான், உங்களுக்கு இந்த மருந்து தான், இந்த சர்ஜரி உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு. ஸோ பேஷண்ட்டாலையும் முடிவு பண்ண முடியல, டாக்டர்னாலையும் இது இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு முடிவு பண்ண முடியல. இன்சூரன்ஸ் கம்பெனி நடுவில் உட்காந்து முடிவு பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு மோசமான நிலைமையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இதை பற்றின விழிப்புணர்வு கட்டாயம் வேணும். உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் நடந்திருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த விஷயத்தை டெஃபினட்டாக நாம் ஒரு தீர்வு காணணும். இல்லாட்டி ஒரு மோசமான நிலைமையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க.